பிரதமர் மோடி சில இஸ்லாமியர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. அதுவும் அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸும் பிஜேபி காரங்க பரவலா வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்துல இடைக்கால தடை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு. அதனால இந்த சூழல் வந்து அவங்க மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ஆமா, இந்த சூழல்ல தான் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக வேற பேசிக்கிட்டு இருக்காரு ஜெகதீப் தன்கர். யாரை சந்திச்சிருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னா, தாவூதி போரா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய பிரதிநிதிகளை சந்திச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்னோட பழைய காலத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து நான் நினைவு கூறுறேன் இவங்க வரும்போது அப்படின்லாம் சொல்றாரு. அந்த குஜராத்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், இஸ்லாமிய நண்பர் இருந்தார், அவரா? அவங்க பிரதிநிதிகள் போல அவங்கள சேர்ந்தவங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2019 2வது முறையா பிரதமரா பதவி ஏற்றேன். அந்த டைம்ல ஒரு 1700க்கும் அதிகமான புகார்கள் இந்த வக்ஃபு போர்டை பத்தி வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இஸ்லாமிய பெண்கள். நிறைய முறைகேடு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை பத்தி ஒரு கமிட்டி அமைச்சு இதை வந்து சட்டமா மாத்தணும், சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சேன். அது பண்றதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த புதிய விதினால இஸ்லாமியர்களுக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு பிரதமர் மோடி. ஆனா பாரு, இப்ப RSS அஜெண்டா இல்லையா அது? மோடியோட ஐடியால வந்ததா அது வகுப்பு சட்ட திருத்த மசோதா? ஆமா, மோடி அங்க இருந்து வந்தவர் தானே, RSSல இருந்து. அதான் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முதலோட MP சு வெங்கடேசன். அவர் என்ன சொல்றாரு, 5 ஆண்டுகள இஸ்லாமிய தழுவுனவங்க மட்டும்தான் வகுப்பு வாரியத்துக்கு நிலத்தை கொடுக்க முடியும், சொத்தை கொடுக்க முடியுங்கிறீங்க. அது இறைவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அதே மாதிரி பாஜக ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாரு அப்படின்னா இவ்வளவு வருஷம் கட்சியில இருந்துருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடுலாம் வந்து வைப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. ரொம்ப லாஜிக்கா கேட்கறது.